தம்பி ரிப்பேண்ட் ஏன் கட்டுறோம்? கட்டு. ரிப்பேண்ட் ஏன்ப்பா கட்டுறோம்? ரிப்பேண்ட் ஏன் கட்டுறோம்? ஷூ போடும்போது ஏன்டா சாக்ஸ் போடுறீங்க? அந்த பேக் கிரிப்புக்காக. ஓகே, ஆக்சுவலாக அது கிரிப்பு கிடையாது. அது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, க்ளவுக்குள்ளே வேர்வை, அடுத்து வந்து நக்களோட பாதுகாப்பு, அடுத்து வந்து உன்னுடைய டிஃபென்ஸ் ஆஃப் த சேஃப்டி, நக்களோட சேஃப்டிக்காக இந்த ரிப்பேண்ட் கட்டுறது. ரெண்டாவது ரிப்பேண்ட் குவாலிட்டி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரிப்பேண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தேவைன்னா சாஃப்ட்னஸாக இருக்கணும், அதே காட்டனாக இருக்கணும், குறைஞ்சது 3 மீட்டருக்கு மேலே ரிப்பேண்ட் இருக்கணும். புரியுதா? 3 மீட்டருக்கு மேலே ரிப்பேண்ட் இருக்கணும். புரியுதா? அதுபோக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிப்பேண்டை கட்டும்போது ஒவ்வொரு விரலையும் கரெக்டாக ப்ரொசீஜராக கட்டினீங்கன்னா அடிக்கும்போது நம்ம நக்கில் எந்த டேமேஜ் உருவாகாது. புரியுதா? நம்மளோட இன்ஜூரிஸை பாதுகாக்கிற நக்களுடைய இந்த ரிப்பேண்டோடைய வேலை. சாக்ஸ் ஏன் போடுறோன்னு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? சாக்ஸ் இல்லாமல் ஷூ போட்டிங்கன்னா ஒரு மாதிரி மொரன்னு இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. புரிஞ்சா? அதே மாதிரி க்ளவுக்குள்ளே ரிப்பேண்ட் இல்லாமல் க்ளவ் போட்டிங்கன்னா உனக்கு அதே ஃபீல் கையில் கொடுக்கும், உனக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. புரிஞ்சா? அதுக்கு ஏன் சார் நம்ம வந்து இந்த க்ளவ் போடலாமே, மெடிக்கல் க்ளவ் போடலாமே, இல்லை காட்டன் க்ளவ் போடலாமே, எதுக்கு நீங்கள் ரிப்பேண்ட் கட்ட சொல்கிறீங்க ஒரு கேள்வி கேட்பேன். சரி, ரிப்பேண்ட் வந்து நீ ஒவ்வொரு விரலாக பார்த்து கட்டும்போது அது உனக்கு எதுலேருந்து சேஃப்டி கொடுக்குது? ஃபிங்கர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இன்ஜூர்லேருந்து சேஃப்டி பண்ணுது. அதுவே நீ வெறும் க்ளவ் போட்டிங்கன்னா நீ கட்டும்போது ஒரு எஃபெக்ட் இருக்காது. உன்னுடைய பெயின், உன்னுடைய அந்த சதைக்கு, உன்னுடைய எலும்புக்கு ஏற்ற மாதிரி நீயே கட்டிக்குவேன். புரியுதா? இன்னொரு விஷயம், ரிஸ்ட்டுக்கிட்ட மட்டும் எக்காகணும்னு ரொம்ப டைட்டாக கட்டாத. புரிஞ்சா? இதுதான் ரிப்பேண்டோடைய ப்ரொசீஜர். சரியா? பார்த்துக்கோங்க.